ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில, குறிப்பா சொல்லணும்னா எதிர்ப்புக்கு மத்தியில அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். பல இஸ்லாமிய நாடுகள் இவர் மீது நேரடியாக எதிர்ப்புகளை, இன்னும் சொல்ல போனால் விமர்சனங்களை முன்வச்சு வர்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், பொருளாதார அளவில் அமெரிக்காவினுடைய வளர்ச்சி, அமெரிக்க மக்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சிறந்த நோக்கத்துக்காக உலக நாடுகளோடு இணைந்து செல்வாரா அப்படின்றது முன்வைக்கப்படுது, எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுது. இதை தாண்டி இந்திய தொழிலதிபர்கள் எல்லாருமே அவரை போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ வர்த்தக ரீதியாக அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. அப்படிங்கிறதையும் தாண்டி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்னென்ன அறிவிப்புகள் வரும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வணக்கம், இது உலகம் என்று. அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இந்த நாளை பற்றி முந்தைய நிகழ்ச்சிகளில் பலதும் பேசியிருக்கோம். ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்ற பிறகு அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை பேசியிருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் இவர் அதிபராக வெற்றி பெற்றது அப்படின்றலாம் இந்த நேரத்தில் நினைவு கூறலாம். எந்த அளவிற்கான எதிர்ப்புகள் மற்றும் ஆதரவு இருந்தது, தன்னை கொலை செய்யக்கூட நடந்த முயற்சி, அதுவும் ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை. இப்படி உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்க அதிபராக வர இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்ற கலவையாக இருந்தாலும், முழு அதிகாரத்தில் முறைப்படி அவர் அந்த பதவியேற்பு விழாவில் பதவியேற்றுக் கொண்ட பிறகு செய்த செயல்கள், தன்னுடைய நிலைப்பாடாக, தன்னுடைய கொள்கைகளாக, தான் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தின் போது, அமெரிக்க அதிபராக தன்னுடைய பிரச்சாரத்தின் போது என்னென்னலாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல கோப்புகள் கையெழுத்திட்டு இருக்காரு. முதலாவதாக அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப். வேற நாடுகளைச் சேர்ந்த நபர்கள் எல்லோருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக தவம் கிடக்கிறாங்க. எப்படியாவது அமெரிக்க பிரஜையாக நாம் மாறிவிட மாட்டோமா அப்படின்றாங்க. அதில் ஒரு வரப்பிரசாதமாக இருந்ததுதான் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப். அதாவது அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தால் அது அமெரிக்க பிரஜையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ அதில் கை வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி பிறந்த குழந்தைக்கு நேரடியாக ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்காது. அவருடைய அம்மாவோ அப்பாவோ அமெரிக்க பிரஜையாக இருக்கணும், இல்லை அவங்கள்ட்ட கிரீன் கார்டு இருக்கணும், இல்லைனா அமெரிக்காவினுடைய நிரந்தர குடியுரிமை சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்ற கூடுதல் தகுதிகள் வேணும்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய அதாவது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கர் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு. இப்போ கர்வமாக இருக்காங்க அமெரிக்காவில் நிறைய பேர். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த டெலிவரி டேட் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு மேலே வருது அப்படின்னா அவங்க இப்பயே போய் சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றெடுப்பதற்கான முயற்சிகளில் முனைப்புகளை காட்டுறாங்க. நம் நாட்டை போல நம்ம விரும்பிய நேரத்தில், அதாவது பெரிய கொடுங்குற்றமாக இல்லாமல் சிசேரியன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினச்ச நேரத்தில் போய் டாக்டர்கிட்ட கேட்டு சிசேரியன் பண்ணிட முடியாது. சிசேரியனே பல விதிகளுக்கு உட்பட்டது. அப்படி இருக்கும் நிலையிலையும், அதாவது உத்தரவு அப்படின்றது வந்திருக்கு, ஆனால் அது நடைமுறைக்கு வர்றதுக்கு 1 மாத காலம் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த 1 மாத காலத்திற்குள்ள தன்னுடைய மகனோ மகளோ அமெரிக்காவுடைய பிரஜையாக மாறிவிட வேண்டும் அப்படின்ற முனைப்புகளில் அவங்க சிசேரியனுக்கு அதிகப்படியான ஆர்வத்தையும், ஹாஸ்பிட்டலில் கூட்டமும், விதிமுறைகள் அப்படிங்கிற விஷயமும் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஆண் பெண் இரு பாலருக்கு மட்டும்தான் அமெரிக்காவின் முன்னுரிமை. இதை தாண்டி இந்த LGBTQ நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் கூட இவங்க சார்ந்த விழாக்கள் அப்படிங்கிறது நடந்தது. ஒவ்வொருத்தர் எப்படியெல்லாம் அதை குறித்து அவர் அந்த வகைப்படுத்தப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஆண் பெண் அல்லாதவர்களுக்கான முன்னுரிமை, அவர்களுக்கான உரிமை அப்படிங்கிறதுல இருந்துமே அவர் கை வச்சிருக்காரு. குறிப்பாக FBI போன்ற அமைப்புகளில் ஆணாக இருக்கணும், இல்லைன்னா பெண்ணாக இருக்கணும். இதை தாண்டி வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா, வேலையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது அடுத்தடுத்த பல விஷயங்கள்லையுமே, பல அரசியல் அமைப்பு நிலைகள்லையுமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதனால அங்கு இருப்பவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது லேசாக கிளம்பி இருக்கு. அவர்களுடைய புகைச்சல் அப்படிங்கிறது இருக்கு. இது அவர்களுடைய ட்ரம்ப் அவர்களுடைய கொள்கையாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பிரச்சாரத்தின் போது சொன்ன உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ரஷ்யா ஒத்துக்கலைனா, அதாவது போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலைனா பின்விளைவுகள் மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். பொருளாதாரம் இன்னும் பல விஷயங்களில் ரஷ்யா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு.
உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் ரஷ்யா இதற்கு ஒப்புக்கொள்வதில் சுணக்கம் காட்டுகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி நேரடியாக ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும்படியான பதிவையும் போட்டிருக்காரு. ஆனால் முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவருக்கு, அதாவது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். இது இரு எதிர் துருவங்களாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கா ரஷ்யாவினுடைய அதிபர்கள் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறதும் அந்த வாழ்த்தில் இடம்பெற்ற வாசகங்கள் அப்படிங்கிறதும் உற்று நோக்கப்படுது. அந்த வாழ்த்து செய்தியில அமெரிக்காவுடனான அமைதியான உறவுக்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். வெறுமனே ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்து, இப்படி வெற்றி பெற்ற உங்களுக்கு வாழ்த்து, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவு மேம்படும் என்ற எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இவர் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த வாசகங்கள், வார்த்தைகள் அப்படிங்கிறது உள்ளபடியே இவரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இசைவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை மக்களால் நம்பப்படுது. இன்னொரு மிக முக்கியமான முடிவு, உலக நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படக்கூடிய முடிவு அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த குழுவிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது அப்படின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் 2வது முறையாக அமெரிக்கா இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுது. காரணமாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிக அதிகப்படியான வரைமுறை இல்லாத அநியாயமான பெருந்தொகையை நம்மள்கிட்ட கேட்குறாங்க, அதற்கான அழுத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எங்களை விட, அமெரிக்காவை விட மிக அதிக மக்கள் தொகை கொண்ட கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட சீனா கிட்ட அமெரிக்காவுக்கிட்ட இருந்து வாங்குற தொகையை விட 90% அளவுக்கு குறைவான தொகையை தான் அவங்க வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பல முக்கிய முடிவுகள், பொருளாதார முடிவு, மக்களுடைய உரிமை, இன்னும் சொல்லப்போனால் வாழ்வியல் ஆதாரம், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது உதவிகள் செஞ்சாலுமே, கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தபோது, அதாவது 2020, 19, 20, 21 அந்த 3 ஆண்டுகளில் அப்போதான் கோவிட் வருது. அப்போ ஹூவை கடுமையாக இவர் சாடி இருந்தார். உலக நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ இவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் இது பரவறதுக்கான விஷயங்கள்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக குற்றம் சாட்டி சொல்லியிருந்தாரு. ஸோ அமெரிக்காவினுடைய நிதி அதிகமாக கொடுக்கக்கூடிய காரணத்தை காட்டி ஹூவில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது அப்படின்ற இந்த விஷயமே உலக அரங்கில் உற்று நோக்கப்படுது. எப்படி இஸ்ரேல், காசா, பாலஸ்தீன் அந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு அதான் அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படிங்கிறத தாண்டி இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரணும், அதற்கு அமெரிக்காவினுடைய தலையீடுலாம் ரொம்ப ஒரு நல்ல நாடு போல, உலக அமைதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நாடு போல அமெரிக்காவையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சாலுமே, அமெரிக்காவுக்கு குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு வேண்டாத நாடுகள் பட்டியலில் ஈரான் இருக்கு. ஈரானை பற்றின ஒரு விஷயத்துல, அதாவது இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இஸ்ரேல் கிட்ட ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, அப்போ வேட்பாளர் தான், அவர் சொல்றாரு, ஈரானுடைய அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், இன்னும் சொல்ல போனால் இராணுவ தளங்கள் இயங்கக்கூடிய இழப்புகள், அதாவது விமானங்கள் இறங்கக்கூடிய அந்த விமான நிலையங்கள், போர்ட்டு, அங்கே எல்லாமே குண்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவிற்கு அமெரிக்காவும் ஈரானும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரானை பிடிக்காது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்திலும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஈரான் மிகப்பெரிய ஒரு சோதனை செய்திருப்பதாகவும் ஒரு அறிவிப்பு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸ்பீட் போட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீட் போட் என்ன செய்யும் அப்படின்னா, கடலுக்கு அடியில் ஒரு சுரங்கம் அமைச்சு அந்த சுரங்கத்தில் ஏவுகணை செலுத்துவாங்க. அது குறிப்பிட்டு எந்த கப்பலை போய் தாக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி அனுப்பினோம்னா அந்த கப்பலை தண்ணிக்கு அடியில் இருந்தே போய் தாக்குவதற்கான திறன் படைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பான கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் இது போகுது அப்படிங்கிற எந்த தகவலுமே தெரியல. இதற்கான கட்டமைப்பு எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தலை பார்க்கப்படுது. ட்ரம்ப் அவர்கள் உடனே நாடு பிடிக்கிறாங்க. இப்போ எப்படி பனாமாவையும் கனடாவையும், இன்னும் சொல்ல மற்ற நாடுகள்லாம் இதெல்லாம் 51வது மாகாணமாக கனடா வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ நாளைக்கு ஏதாவது திடீர்னு போர்க்கப்பல்கள் ஈரான் பக்கம் நின்றுச்சு அப்படின்னா எங்ககிட்ட ஒரு புதிய, நீங்கள் எப்படி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த க்ரூஸ் ஏவுகணைகள்லாம் கூட அதில் செலுத்தலாமா. கடலுக்கு அடியில், பூமிக்கு அடியில் எப்படி நினச்சி பார்க்க முடியல, சுரங்கம் அமைச்சு அதில் ஏவுகணையை விடுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் ஹைப்பர்சோனிக், சூப்பர் ஹைப்பர்சோனிக்கை விட இது ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது. எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ திறனுக்கு செக் வைக்கும் விதமாக ஈரான் செய்திருக்கக்கூடிய செயலாக இது பார்க்கப்படுது.
உலக நாடுகளை பற்றிலாம் பேசுறியாப்பா, இந்தியா அமெரிக்கா உறவு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அனுமானத்தின் பேரில் என்ன வேணால் சொல்லலாம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். ஆனால் நடந்த நிகழ்வை வச்சு பார்க்கும்போது இந்தியாவை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில் முதல் சீட்டில் யார் அமர்ந்திருந்தாங்க? இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். இந்த இடத்துல இருந்தே இந்தியாவிற்கு எத்தகைய இடத்தை அமெரிக்கா கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். விமர்சிப்பவர்கள் நிறைய விமர்சிப்பாங்க. சீனா பனாமா கால்வாயினுடைய அந்த பாதுகாப்பு மேலாண்மை நிர்வாகத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பகிரங்கமான சில எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு. டிக்டாக் செயலி தடை மற்றும் அது தற்போதைக்கு நீக்கம், அதில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான பொருளாதார மற்றும் மேம்பாட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்திலிருந்தே பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, ஜப்பான், பல நாடுகளிலிருந்து அந்த ஸ்குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தவிர்த்து ஃபர்ஸ்ட் சீட்டு நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் அந்த பதவியேற்பு விழாவில் இருந்து முழுமையாக பார்த்தார். நம்மளுடைய பிரதமர் கொடுத்த அந்த கடிதத்தையுமே அவர் கொடுத்துருக்கார். ஒரு நண்பனாக கொடுக்கப்பட்டது. பல பேர் சொல்கிறாங்க, ஏன் பிரதமர் போகலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பிரதமர் அவருக்கான அந்த புரோட்டோகால் தாண்டி முக்கியமான வேலைகள் அப்படிங்கிறதும் டேட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். இதை தாண்டி இந்தியா அமெரிக்கா உறவு எப்படி இருக்கும் என்று கொஷனாக வைப்பவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டி எப்படி இருக்க போகிறது அப்படின்றாங்க. உடனே டாலர் பார்த்தீங்களா எங்கே ஏறுது, இந்தியா ரூபாய் மதிப்பு பார்த்தீங்களா எங்கே இறங்குதுன்றாங்க. பட் இது பொருளாதார விஷயம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. இப்போ தான் பதவியேற்றிருக்கார். தங்கம் விலை மற்றும் அதை தாண்டி அமெரிக்க டாலர், அமெரிக்க மக்களுக்கான பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கூடிய நிலையில் அது முக்கிய காரணமாக அவர் செயல்படுறாரு. அதை தாண்டி இந்தியாவினுடைய நல்லுறவும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வின் மூலமாக. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.